சம்மில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு பியாகவும் ஜின்ற ஒரு ஃபங்க்ஷன் பி டு சியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x + 1ன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஜி ஆஃப் எக்ஸுக்கு x² ஒரு ரிலேஷன் கொடுத்தாங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்க்கும் ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் ஜி உங்களுக்கு என்னது கிவன், ஃபஸ்ட்டில் கிவன் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் ஜி வந்து 2x² + 1. அப்போ ஜி ஆஃப் எஃப் வந்து ஜி ஆஃப் எஃப் உங்களுக்கு என்னது x², எக்ஸுக்கு பதிலாக 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்சு செட் ப்ராக்கெட்டில் எழுதுங்க. ஸோ ஒய்யும் எக்ஸும் இருக்கிறதா ரேஞ்சு. எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 2x² + 1. அப்போ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் 2x + 1ல் போட்டிங்கன்னா உங்களோட ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இதுதான் ரேஞ்ச். ஸோ எக்ஸை வச்சு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் உங்களோட ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப். ஸோ ஒய் தான் ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, உங்களோட ஃபங்க்ஷன் என்ன, 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸோட நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸில் போட்டிங்கன்னா உங்களோட ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜி ஆஃப் எஃபோட ரேஞ்ச். அவ்வளோதான் அந்த சம் முடிச்சது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம்.